யூஸ்வலாக எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பிகாஸ் பார்ட் 1, 2 ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஜேம்ஸ் கேமரனோட இது எல்லாமே நல்லாயிருக்கும். இது எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஓகே, பட் ஸ்டோரி இஸ் நாட் அப் டு தி மார்க். லிட்டரலாக சொல்லணுன்னா ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ பசங்களமாவே தூங்கிட்டாங்க. ஓகே, பட் ஆனால் கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் மூவி மட்டும் நல்லா இருந்தது. 3 ஹவர்ஸில் ஒரு 45 மினிட்ஸ் இஸ் ஒர்த். ஆமாம், கிளைமேக்ஸு அதில் இருக்கிற அந்த பிக்சரைசேஷனு எஃபெக்ட்ஸு, பட் ஆனால் அந்த திங்கிங்கே வந்து ஆட்ஸ் ஆஃப். அந்த அளவுக்கு ஒரு இமேஜின் பண்ணிலாம் பிக்சரைசேஷன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய லெவல் தான். ஸ்டோரி தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ஸ்லோவாக. பிகாஸ் நம்ம ஜேம்ஸ் கேமரன் போடும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அதுவும் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டெல்லாம் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு தேர்ட் பார்ட் வரும்போது ஓகே லாஸ்ட் பார்ட் இன்னும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒரு இதுவாக இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸ் அதுதான் மோஸ்ட் ஃபேவரட். இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை, தூக்கமே வந்துச்சு. இவெல்லாம் ஆரம்பத்திலே தூங்கிட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக் ஆகிடுச்சு, பார்க்குற மூடே இல்லை. பட் செகண்ட் ஆஃப் ஓகே ஃபைன். கிளைமேக்ஸும் நல்லா ஆமாம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்டே போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை, கதைன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகே, மூவி மாதிரி தான். அந்த 1 and 2 பார்த்தவங்களுக்கு வந்து 3 எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. 1க்கு ஏற்றபடி 3யோட எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பட் அந்த அளவுக்கு வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஆமாம், 1 வாஸ் ஆசம். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறனால அதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலே அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செகண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சரி ஏற்கனவே 1 பார்த்துட்டோம். 3 இஸ் மோர் லைக் அந்த உருவங்கள் மட்டும்தான் வந்து அந்த நாவி உருவங்கள் மாதிரி இருந்தது தவிர ஸ்டோரி எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் நார்மல் நம்மளுடைய ரெகுலர் ஹியூமன் பீங் ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. நத்திங் டிஃப்ரெண்ட். மற்றபடி அந்த கிராஃபிக்ஸும் வந்து எல்லாமே பார்த்து சேம் கிராஃபிக்ஸ் தான், வித்தியாசமாக எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் 2லேயாவது ஓரளவுக்கு வந்து அந்த வாட்டர் கிரியேச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 3லேருந்து எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் ரெகுலர் மூவி, அவ்வளோதான். ஓகே தான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. போர் அடிக்காமல் போதா? லைட்டாக ஸ்லோவாக தான் போகுது படம். நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து ஏற்றுப்பாங்களா? அந்த மாதிரி ஸ்டோரி எப்படி இருக்குது? ஸ்டோரிலாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுதான் ஆஸ் யூசுவல் கதை தானா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி? டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை, அதே தான். ஆக்சுவல் எடிட்டர் அப்படி எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்படியே தான், அதே சண்டை தான் ஓடினு இருக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களா இல்லை அதே? கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அது 3Dல பாதியில் தான் நல்லா இருக்கும். அதுதான் 3D எல்லாமே நான் பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கு படம். நல்லா தானே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவதார் பார்ட் 3 பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம். போர் அடிக்குதா இல்லை? இல்லை எங்கேயும் லேக் இல்லை. கிட்ஸ்க்கு பிடிக்கும் ப்ரோ. தூங்கி நின்றா கிட்ஸ்க்கு பிடிக்கும், கிட்ஸ் பார்க்கலாம். பெரியவங்களாம் வந்து எப்படி தூங்கிடுவாங்களா? பெரியவங்களாம் தூங்கிடுவாங்க, கிட்ஸு யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். தேங்க்யூ. சூப்பராக வச்சு. என்ன ப்ரோ சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீல் ஆகல. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர், நான் நல்லா இருந்து படம். சூப்பர். எப்படி எல்லாரும் போர் அடிக்குதா சொல்கிறாங்க? இல்லை அப்போல்லாம் இல்லைண்ணா, சூப்பர் படம் தான். சூப்பர், நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. செம்ம படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. நீ சொல்லு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவதாரா சூப்பராக இருந்துச்சு, கதை தான் இல்லை. 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கு VFX 3D மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு படம். நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். இந்த குழந்தைங்க குட்டீஸ்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேக்காக இந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, வேற லெவல். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. சொல்கிறேன் மட்டும் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. இல்லை எப்படி போர் அடிக்காமல் போதா? போர் அடிக்காமல் போகுது. படம் சூப்பராக இருக்கு, தரமாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. செகண்ட் ஆஃப் தானே நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் போரிங் தான். படம் நல்லா இருக்கு. மூவி செம்மையாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஜேம்ஸ் கேமராமேன் அவதார் படம் கதையை கொஞ்சம் மாற்றி எடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இட் வாஸ் வெரி குட் ஃபார் ஹோல் ஃபேமிலி அண்ட் ஃபார் த கிட்ஸ் எஸ்பெஷலி. நல்லா இருக்குங்க படம். VFX சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒன்று போல நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இல்லை,
செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு பார்க்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி பாட்டுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2000 பாட்டும் பார்க்கலங்க, இது இப்போ தான் வந்தான். இல்லை சார், இதுக்கு முன்னாடி அவதார் 1 2009 வந்துச்சா, அதுக்கப்புறம் 2023 வந்துச்சா, அதனால படம் வந்து சூப்பராக இருக்கு. அடுத்ததும் பார்ப்போம் வந்துச்சுன்னா, தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். மஸ்ட் வாட்ச் படம் இது. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்கு. சூப்பர், செம்மையா இருந்தது. நல்லபடியா பார்த்தோம். அருமை அருமை. எல்லாமே 3 பார்ட்டும் சேர்ந்து ஒரே மாதிரி, இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்தது நல்லா இருக்கு. அதனால அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட். நடுவில் லைட்டா இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. ஆஃப் டைம் மேல நல்லா இருந்தது, இன்டர்வல் மேல சூப்பரா இருந்தது. நல்லா நல்லா இருந்தது. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே வந்துச்சு. ரொம்ப கவலையா இருக்கு. டூம்ஸ்டே போடுறேன்னு சொன்னாங்க, போடவே இல்லை. நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த விஷுவல்லாம் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப லைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யார் சொன்னா, அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. 2-3 விஷயத்த கனெக்ட் பண்றாங்க. ஸ்டோரி பேஸ்டு கிடையாதுல்ல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே உங்களுக்கு சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரியாக தான் இருக்கும். செகண்ட் பார்ட்டு ஒன்லைன், இது ஒன்லைன் தான். ஆனால் விஷுவல் தனியாக இது ஒரு கிரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. 3Dயில் பார்த்தா நல்லா இருக்குது. ஐமேக்ஸில் பார்த்தா மேபி இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்டோரி ஒன்லைன், இந்த நான் லீனியர்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போகிறாங்க, இதான் முடியுது, இதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருக்குது. விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. விஷுவல்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு நான் வந்து சாட்டிஸ்ஃபை? எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மொத்தமே எனக்கு ஒரே படமாக தான் இருக்குது. 3 hours போகுது, ஆனால் அது தெரியல. இதுக்கு முன்னாடி பாட்டுலாம் பார்த்துருக்கீங்களா? செகண்ட் பார்ட்டு தேட்டரில் தான் பார்த்தேன், ஃபஸ்ட் பார்ட் தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு இது உண்மையாக என்ஜாயபுளாக இருக்கும். ஐமேக்ஸில் கண்டிப்பாக பார்க்கணும். டிக்கெட் கிடைக்கல, அதனால தான் இங்கே வந்துட்டேன். 1லேருந்து 2வது வருஷம் வந்து 10 வருஷம் கேப் இருந்தது பார்த்தீங்களா, அதை முடிச்சு 2வது பாட்டு பார்த்து திருப்பி வந்து தேர்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நல்லா இருந்தால் ஃபேனு. நீங்கள் காமிச்சிருங்க, ஒரு வாட்டி காமிச்சிருங்க அவரை. அவர் தான் ஃபேன் ஆக்சுவலாக. ஐமேக்ஸில் பார்க்குறது ஆனால் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஐமேக்ஸ் தான். பட் இங்கே 3D வந்து சொல்றாங்க அதே மாதிரி தான், பழைய இது மாதிரி தான், இன்னும் இன்க்ரீஸ்லாம் எதுவும் பண்ணல, பழசு தான் வந்து அதே கிராஃபிக்ஸில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, ஏன்னா இது வந்து அதான் செட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க. இது புது கிராஃபிக்ஸில் அதில் கொண்டு வரதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வேறு யாராலுமே கொண்டு வர முடியாது. ஸோ அந்தளவுக்கு செட் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்ப அதுதான் இருக்குமே. அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க 2009 கொண்டு வந்துட்டாங்கன்றப்ப அதையே ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர முடியும். புதுசாக கொண்டு வந்தா அதுதான் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். இது இவ்வளோ ரியலாக இருக்க காரணமே அதுதான். அவங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டாண்டர்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் சூப்பராக இருக்குது. அடுத்த பாட்டு வரும்னு. ஆமாம், 5th பார்ட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கேமரான் வந்து. இதில் ஏதாவது காட்டுறாங்களா அது 5th பாட்டு? ஆமாம், ஏன்னா வில்லன் வந்து சாவர மாதிரி 2 பேருமே அப்படியே மறைஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னு நம்ம வெயிட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயும் அப்படி தான் வில்லன் மறைஞ்சிருவார், இங்கே வராரு. செகண்ட் பார்ட்லேயும் வந்தார். செகண்ட் பார்ட்லேயும் செத்துட்டாருற மாதிரி காட்டுவாங்க, தேர்ட் பார்ட்லேயும் வராரு. ஸோ அவர் தான் 5th பார்ட் வரைக்கும் வில்லனை ஜேம்ஸ் கேமரான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ 5th பார்ட் வரைக்கும் வரும் கண்டிப்பாக. 2030 மேபி அதிகபட்சம் அதுக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் மொத்தமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஒன்றுமே கிடையாது படத்தில். பேசினே இருக்கிறாங்க படம் ஃபுல்லாக. போர் வச்சு நீங்களே வெளியே வந்துடுவீங்க படத்துலேருந்து. நார்மல் 3D தான். 3D இல்லாமலே பார்த்தலாம் அதுக்கு.